சர்ச்சைகள், சிக்கல்கள், காவல் புகார்கள், ரசிகர் பட்டாளங்கள் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு யார் நினைவுக்கு வராங்க? டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. டிடிஎஃப் வாசனை அவரோட ரசிகர்களையும் தாண்டி ஒருத்தர் பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாரு. அது மஞ்சள் வீரன் படத்தோட டைரக்டர் செல்லம் தான். ஆனா அந்த இயக்குனரே தன்னோட மஞ்சள் வீரன் படத்துல டிடிஎஃப் வாசன் அவர்களை நீக்கிறதா அறிவிச்சிருக்காரு. பைக் ரைடு, அதனால ஏற்படுற சிக்கல்களுக்கு விளக்கம் அளிக்கிற வீடியோ அப்படின்னு 2K கிட்ஸை தாண்டி அனைத்து தரப்பு மக்களிடமும் பிரபலமானவர் டிடிஎஃப் வாசன். சிக்கல்களும் சர்ச்சைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்க, செல்லம் அப்படிங்கிறவரோட மஞ்சள் வீரன் திரைப்படத்துல வாசன் நடிக்கிறதா அறிவிப்புகள் வெளியாச்சு. இதை கேட்ட 2K கிட்ஸ் ஹார்டின்களையும் ஃபயர்களையும் தெருக்கி விட்டாங்க. படத்தோட அப்டேட்களை தாண்டி வாசன் குறித்து இயக்குனர் கொடுத்த ஹைப்பு அப்பப்பா அடேங்கப்பா அப்படின்னு சொல்ல வச்சது. நீ போடுற பிட்டு நல்லா நங்கூரமால நச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சச்சின் படத்துல வடிவேலு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மஞ்சள் வீரன் திரைக்கதை வாசனுக்காகவே எழுதுனது அப்படின்னு இயக்குனர் சொல்ல நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா? யாரப்பா அந்த இயக்குனர் செல்லம் அப்படின்னு தேடி பார்த்தாங்க. அவர் இயக்குன முதல் திரைப்படம் கண்ணுல பட்டுச்சு. திருவிக்கா பூங்கா அப்படிங்கிற படத்துல இடம்பெற்ற நாளையெல்லாம் நலந்தானே அப்படிங்கிற பாட்டு செமைய வைரலாச்சு. டிடிஎஃப் வாசன் இயக்குனர் செல்லம் இணைஞ்சதுக்கு ஒரு பக்கம் ட்ரால்கள் அதிகமா இருந்தாலும் மறுபக்கம் வாசனை ஹீரோவா பார்க்கறதுல அவரோட ரசிகர்கள் 2K கிட்ஸ்களுக்கு பயங்கரமான ஆவலா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து வாசன் நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா, இதை டிடிஎஃப் வாசன் கிட்டேயே சொல்லல அப்படிங்கறதுதான். இதை பத்தி இயக்குனர் செல்லம் பேசும்போது, தயாரிப்பு நிறுவனமே என்னோடதுதான், அதனால மஞ்சள் வீரன் பெயரை என்னுடைய நிறுவனத்தின் பெயர்ல தான் பதிவு செஞ்சிருக்கேன், அதனால பெயருக்கு பிரச்சனை வராது, படத்துல இருந்து நானும் வாசனும் பிரிஞ்சிருக்கோம், இது பத்தி இன்னும் அவரிடம் தகவல் தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்தபடி தம்பி அப்படிங்கிற உறவு அவர் கூட எனக்கு எப்பயுமே தொடரும். இது ஒரு வாழ்வியல் படம், என் கூடவே என் ஹீரோவும் பயணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த முடிவுக்கு காரணம். வரும் அக்டோபர் 15ஆம் தேதி புதிய கதாநாயகனை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அந்த ஹீரோ யார் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நெட்டிசன் எல்லாரும் அந்த ஹீரோ யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இன்ஸ்டா ஃபேம் திவாகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க யாரை கெஸ் பண்றீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.